எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது இறைவனுடைய பேராற்றல். சைவத்தினுடைய அடிப்படையான கொள்கையே பசுவின் உடல் முழுவதும் பால் இருந்தாலும் பாலை நாம் பெற வேண்டும் என்றால் பசுவினுடைய மடியிலிருந்து தான் கறக்க முடியும். அதுபோல இறைவனுடைய அருளானது எங்கும் வியாபித்திருந்தாலும் அவனுடைய அருளை பெற வேண்டுமாகின் அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்குத்தான் நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் ஆலயங்கள் தான் நாம் இறைவனை உணர்ந்து கொள்வதற்குண்டான ஒரு நிலைக்கலன்களாக இருந்து செயல்படுகின்றன. அவரவர்களுடைய பக்குவ நிலைக்கு தக்கவாறு அடிப்படையில் உருவாக்கப்பட்டது நிறுவப்பட்டது தான் சிவாலயங்கள். ஒரு சிவாலயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி. அங்கே உருவ வழிபாடு இருக்கும், அருவ வழிபாடு இருக்கும், அருவுருவ வழிபாடு இருக்கும். திருக்கோயிலுக்குள்ளே நுழையும் போது எண்ணற்ற தெய்வ உருவங்களை எல்லாம் காட்டியிருப்பாங்க. ராஜகோபுரத்தில் எத்தனையோ தேவர்களுடைய சிலைகள் எல்லாம் இருக்கும். ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைந்த உடனேயே உள்பக்கம் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திர சூரியர்களை பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் காலத்தை குறிக்கக்கூடிய வகையில். அப்படியே சுற்றிய ஆலயத்தை வலம் வந்தீர்கள் என்றால் விநாயக பெருமான், முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர், நடராஜ பெருமான், நந்தியம்பெருமான், அம்மையினுடைய சன்னதி, காலபைரவருடைய சன்னதி, இன்னும் அந்தந்த தலங்களுக்கு உண்டான சிறப்பு மூர்த்தங்கள், பஞ்சலிங்கங்கள், எண்ணற்ற மன்னர்கள் பிரதிஷ்டை செய்த லிங்கங்கள், இப்படி எத்தனையோ தெய்வ மூர்த்தங்களை எல்லாம் நாம் அப்படியே சுற்றி வழிபாடு செய்து கொண்டே வந்து கருவறைக்குள் புகுந்து பார்த்தோம் என்றால் அங்கு இறைவன் அருவுருவமாய் இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தியாகிய சிவலிங்கத்தை நிறுவியிருப்பார்கள். அங்கு இறைவனுக்கு உருவம் காட்டப்பட்டிருக்காது. ஏனென்றால் நிறைவானது அதுதான். அந்த சிவலிங்கத்திற்குள் தான் எல்லாமும் அடக்கம். எனவே கருவறைக்குள் இருக்கக்கூடிய திருமேனியானது அருவுருவ திருமேனியாக நிறுவப்பட்டிருக்கும். என்ன அதனுடைய பொருள்? அது கூட இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? அருவமாக கூட இருக்கலாம். சிதம்பர ரகசியம் போல மணிவாசக பெருமான் ஞானம் பெற்ற திருப்பெருந்துறை கோயிலில் எப்படி சிவலிங்கம் கூட இல்லாமல் வெறும் மேடை இருக்கின்றதோ அது போல கூட இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் எளிமையான குணமுடைய பக்தர்களாகிய நாம் நம்முடைய மனதை ஒரு இடத்தில் லயிக்கச் செய்வதற்கு, குவிப்பதற்கு ஒரு அடையாளம் வேண்டும். சிவலிங்கம் என்றாலே தமிழில் அருட்குறி என்றுதான் பொருள். அப்படி ஒரு அடையாளமாக கருவறையுள் லிங்க திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். திருமந்திரத்தில் அழகான ஒரு செய்யுள் உண்டு. சூரியகாந்தமும் சூழ்பஞ்சும் போல சூரியகாந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடா. இப்போ சூரிய ஒளி அப்படியே இருக்குது. பருத்தி பஞ்சு எடுத்து வெளியே வெயிலில் போட்டுட்டிங்கன்னா அந்த பஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எரிஞ்சிடுமா? எரியறதில்ல தானே. ஆனால் இந்த சூரிய ஒளிக்கு இடையிலும் இந்த பஞ்சுக்கு இடையிலும் சூரியகாந்த கல் என்று சொல்லக்கூடிய லென்ஸ் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்? சூடு பிடிச்சி எரிஞ்சிடும், பற்ற ஆரம்பிச்சிடும். அதுபோல் எங்கும் இறைவனுடைய அருள் வியாபித்திருந்தாலும் கூட ஓரிடத்தில் நாம் நம்முடைய மனதை குவிக்கின்ற பொழுதுதான் அங்கு அந்த சோதியானது வெளிப்படுகின்றது இல்லையா? அப்படி மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அப்படி ஒருநிலைப்படுத்துவதற்குத்தான் பெரியோர்கள் பல தெய்வ வணக்கத்தை காட்டி ஓர் இறை வழிபாட்டினை நமக்கு உறுதியாக சொன்னார்கள். சைவம் எண்ணற்ற கடவுளை காட்டவில்லை. இப்போ பொதுவாக நாம் எல்லாம் இந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நாம் எல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களுக்கு பொதுவான கடவுள் எது அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு குழப்பம் வரும். ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க தானே. சில பேர் திருமால் என்பார்கள், சில பேர் சிவபெருமான் என்பார்கள், சில பேர் பிரம்மன் என்று கூட சொல்லக்கூடும், இன்னும் சில பேர் பரபிரம்மம் என்று சொல்வார்கள். அவரவர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களை எல்லாம் சொல்வார்கள். பராசக்தி தான் பெரியவள் என்று சொல்வார்கள், விநாயக பெருமான் தான் முதற்கடவுள் என்று சொல்வார்கள், முருகப்பெருமான் தான் பெரியவர்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் கருப்பண்ண சுவாமி, முனீஸ்வரர், கிராம தெய்வங்கள் தான் எங்களுக்கு பெருசு என்றெல்லாம் கூட சொல்வார்கள். ஏன்னா பொதுவாக இந்து மதமானது இப்படி பல தெய்வ வழிபாடுகளை காட்டுகின்றது. ஆனால் நோக்கம் ஒன்றுதான். ஆனால் சைவம் என்று வந்துவிட்டவுடன் அங்கு இந்த குழப்பங்களுக்கெல்லாம் இடமே கிடையாது. வைணவம் என்று தனியாக அது ஒரு துறையை பார்க்கும்போது அங்கு இந்த குழப்பங்களுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஏன்னா சைவர்களிடத்தில் போய் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் தனிப்பெரும் கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க? சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடொப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவணச் சடைமுடி தாமரையானே.
நம்முடைய சமயம் சாராத மற்றவர்கள் நம்மேல் வைக்கக்கூடிய விமர்சனங்களில் ஒன்று, நீங்கள் பல கடவுளர்களை வணங்குகின்றீர்கள். இந்து மதத்தில் எத்தனையோ கடவுளை கும்பிடுறீங்க, இத்தனை கடவுள் இருக்க முடியுமா? உலகத்திற்கு ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். அதனால் உங்களுடைய சமயம் பொய்யானது, மூட நம்பிக்கைகளால் மலிந்திருக்கக்கூடியது, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது, தேவையில்லாத வெற்று சடங்குகளால் சூழ்ந்திருக்கக்கூடியது என்றெல்லாம் கூட நம்மை விமர்சிப்பார்கள். ஆனால் பொதுவாக சைவத்தில் இது போன்ற குழப்பமெல்லாம் நம்ம பெரியவர்கள் வைக்கவில்லை. ஏனென்றால் தனிப்பெரும் கடவுள் சிவபெருமானே என்று நாம் உறுதியாக நம்புவதற்கென்று எண்ணற்ற சாத்திர நூல்களை எல்லாம் படைத்து வைத்திருக்கின்றார்கள். இறைவனாகிய சிவபெருமான் தான் உலகிற்கு முழுமுதற் பொருள் என்று அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் என்று சொல்லி சங்கார கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் அனைத்திற்கும் ஆதியானவன், அனைத்திற்கும் அந்தமானவன், ஆதி அந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதியானவன். அவன் ஆணாகவும் இருக்கக்கூடியவன், பெண்ணாகவும் இருக்கக்கூடியவன், அழியாகவும் இருக்கக்கூடியவன், பாலினம் கடந்தும் திணை வேறுபாடு கடந்தும் இருக்கக்கூடியவன். அவன் உயிர்களுக்கு ஒன்றாகவும் உடனாகவும் உயிர்களும் இந்த படைப்புகளையும் விட்டு நீங்கி வேறாகவும் இருக்கக்கூடிய இத்துணை தன்மைகளையும் உடையவன். அவன் நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் எட்டாத சோதி. நம்முடைய சிற்றறிவை கொண்டு, இந்த மூளையை கொண்டு நாம் எவ்வளவுதான் கசக்கி பிழிந்தாலும் அவனுடைய உண்மை பொருளை நாம் உணர்ந்து கொள்ளவே முடியாது, இந்த பிறவியெல்லாம் தேடினாலும். அதனால் தான் மாணிக்க வாசக பெருமான் தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான புன்மையேனை ஆண்டு ஐயா என்னை புறமே போக விடுவாயோ என்று சொன்னார். உன்னை முழுமையாக உணர்ந்து கொண்டவர்கள் இங்கு யாருமே இல்லை. எந்த தேவராலும் கூட, மூவர்களாலும் கூட, 30 மூவர்களாலும் கூட உன்னை ஒருபோதும் அறிந்து கொள்ளவே முடியவில்லை. நீ அவ்வளவு பேராற்றல் படைத்தவன், அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கக்கூடியவன் இறைவன் என்றெல்லாம் போற்றினார்கள். அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொன்னது ஓர் இறை கோட்பாடு. இது ஒரு படிநிலை தான். முதல்ல தெய்வ வணக்கம், முதல்ல தன்னை மிஞ்சியது ஒரு சக்தி இருக்குது நம்பணும். முதல்ல நம்முடைய மனித ஆற்றலுக்கு மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது. நம்மால் காற்றை வரவழைக்க முடியாது, நம்மால் சூரியனை எழச் செய்ய முடியாது, சூரியனை அத்தமிக்க வைக்க முடியாது. நம்மால் எதையும் நம்முடைய முயற்சியினால் இயற்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. அப்போது நமக்கு மிஞ்சியது ஒரு சக்தி இருக்கின்றது என்று நம்ப வேண்டும். அந்த சக்தி தான் தெய்வம் என்று அடுத்த நிலைக்கு வர வேண்டும். இப்போ தெய்வ சக்தியை நினைந்து வழிபாடு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆற்றலுக்கும் ஒரு ஒரு தெய்வ வடிவங்களை காட்டியிருப்பார்கள். கல்விக்கா, செல்வத்திற்கா, வீரத்திற்கா, செயல் வெற்றிக்கா, பாதுகாப்புக்கா, பயிருக்கா, உயிருக்கா, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தெய்வத்தை காட்டியிருப்பார். அப்படி தெய்வ வழிபாடுகளை எல்லாம் கடந்து 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 வருகின்ற பொழுது இவர்களுக்குள்ளிருந்தெல்லாம் இயக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றுதான். பூதநாதனாக இருக்கக்கூடியவன், பூதாத்மனாக இருக்கக்கூடியவன், பஞ்சபூதங்களுக்குள் இருந்து அவற்றை இயக்கக்கூடிய தனிப்பெரும் கடவுள் ஒருவன்தான். அவன் இறைவன், அவன் சிவபெருமான். அவனுக்கென்று ஒரு நாமம் இல்லை, அவனுக்கென்று ஒரு உருவம் இல்லை, அவனுக்கென்று தனியே ஒரு குணமும் இல்லை. ஆனாலும் கூட உயிர்களின் பால் அவன் கொண்ட கருணையினால் நாமமேற்று, ரூபமேற்று, குணமேற்று அவன் பல்வேறு காலங்களில் யுகம் யுகமாக அவதரித்தும் வந்திருக்கின்றான் என்ற உண்மை நமக்கு புலப்படும். ஓரிரை கோட்பாடு என்ற விடயத்தில்தான் வேற்று நாடுகளிலிருந்து வந்த சமயங்களுக்கும் இந்த மண்ணில் தோன்றிய சமயங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு தோன்றுகின்றது. என்ன, வெளியிலிருந்து இங்கு வந்த சமயங்கள் எல்லாம் அந்த ஓரிரை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கின்றன. ஆனால் நம்முடைய சமயத்தில் மட்டும் ஏன் நம்முடைய சமயத்தை சார்ந்தவர்கள் இன்னும் அந்த ஓரிரை கோட்பாட்டிற்குள் வர முடியவில்லை என்றால், நம்முடைய சமயம் அவரவர்களுடைய பக்குவ நிலைக்கு தகுந்தவாறு நமக்கு வாய்ப்பளிக்கின்றது. எல்லாருமே ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் எல்லாருமே கத்திரிக்காய் தான் வாங்கணும்னா என்ன ஆகிறது? அவரவர்களுக்கு தேவையானதை வாங்கலாம். அவங்கக்கிட்ட இருக்கிற பணம், அவங்களுடைய தேவை, இதை பொறுத்து அவங்க என்ன பொருள் வாங்கலாம் என்று அவர்களே தீர்மானித்து கொள்ள முடியும். அப்படி அவரவர்களுடைய பக்குவ நிலை, அவரவர்களுடைய பக்தி நிலை, அவரவர்களுடைய ஈடுபாடு, அவரவர்களுடைய ஆர்வம், அவரவர்களுடைய நோக்கம், இதனை பொறுத்தும் இங்கு நாம் சுதந்திரமாக
எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இறைவனை எப்படி வேண்டுமானாலும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அதனைத்தான் அப்பர் சுவாமிகள் ஆரொருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்று பதிவு செய்கின்றார்கள். பகவத்கீதையில் பகவான் சொன்னது போல, அர்ஜுனா, யார் என்னை எந்த வடிவத்தில் எங்கு எப்படி வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அங்கு அப்படி அந்த வடிவத்திலேயே நான் காட்சி தருவேன் என்று சொன்னது போல, இறைவனை எப்படியெல்லாம் நாம் நினைந்தும் வழிபாடு செய்யலாம், அவன் அவ்வாறெல்லாம் அந்தந்த உயிரினுடைய பரிபக்குவ நிலைக்கு தகுந்தவாறு அருள் செய்வான் என்று சொல்லி வைத்தார்கள். இந்த இடத்தில்தான், இப்படி நமக்கு வழங்கப்பட்ட இந்த சுதந்திரத்தில் தான் நாம் இன்னும் ஓரிரை கோட்பாட்டில் உறுதியில்லாதவர்களாக இருக்கின்றோம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அழகாக சொல்வார், பொது நீக்கி தனை நினைய வல்லார்க்கு எல்லாம் சேயானை. சிவபெருமான் 10 1 11 கடவுள் கிடையாது, 10 1 11 ஆள் கிடையாது, 10 11 தனக்குள் அடங்க பெற்றவர். எல்லா தெய்வங்களும் எல்லா தேவர்களும் எப்பவுமே அவரிடத்திலிருந்து தான் தோன்றுகின்றன, மீண்டும் அவரிடத்தில்தான் ஒடுங்குகின்றன. படைப்பிற்கு எல்லாம் மூலம் அவர்தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சிருட்டிகளுக்கும் வித்து அவர்தான். அவரிடத்திலிருந்து தோன்றிய எல்லாமும் முடிவாக அவரிடத்திலேயே ஒடுங்குகின்றன. ஊழிக்காலத்தில் காலாக்னி ருத்ரனாய் காலாக்கினி பைரவனாய் அனைத்தையும் சங்கரித்து தன்னுள் ஒடுக்கிக் கொள்ளக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். இப்போ எங்கிருந்து தோன்றியதோ அங்கே ஒடுங்கும், எங்கு ஒடுங்கியதோ அங்கிருந்து தானே தோன்றும். அதுபோலதான் சிவபெருமானிடத்திலிருந்து தோன்றிய அத்துணை புவனங்களும், அதில் உள்ள 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 யோனி பேதங்கள் என்று சொல்லக்கூடிய பிறவிகள், உயிர்கள் அத்தனையும் முடிவாக அவனிடத்திலேயே ஒடுங்கி விடுகின்றன, மீண்டும் அவனிடத்திலிருந்தே தோன்றுகின்றன. எனவே அவன் ஒருவனே தனிப்பெரும் கடவுள். அவன் 10 1 11 ஆனவன் கிடையாது. ஆனால் அவனை வழிபடக்கூடியவர்களுக்கு 10 வேண்டும். 10 விதமான தகுதிகள் உடையவர்கள் தான் பக்தர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இப்போ நாம் எல்லாம் பொதுவாக சொல்லிவிடுவோம், நான் சிவபக்தன் அப்படின்னு சொல்லிவிடுவோம். நமக்கு அடிப்படையான 10 குணங்கள் இருந்தால்தான் நாம் பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய தகுதியை பெறுவோம். ஆத்திகம், அதாவது கடவுள் இருக்கிறார்னு முதல் நம்பணும். அவரை வழிபாடு செய்வதற்கு பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய சாத்திரங்களை எல்லாம் படிக்கணும். திருக்கோயிலுக்கு போகணும், தொண்டுகள் செய்யணும், ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், சத்தியத்தை கடைபிடிக்கணும். இப்படியெல்லாம் 10 விதமான குணங்கள் யாருக்கு இருக்கோ, சிவன் தன் விரதமே சித்தாந்த கேள்வி, இந்த விரதமும் இந்த சித்தாந்த கேள்வி எல்லாம் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள்தான் பக்தர்கள் என்று சொல்வதற்கு தகுதியுடையவர்களாக ஆவார்கள். இப்போ இந்த ஓரிரை கோட்பாட்டில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற உடனேயே என்ன ஆகிடும் தெரியுமா? சில பேர் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற தெய்வங்களை வழிபடுபவர்களை எல்லாம் நிந்தனை செய்வார்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்முடைய சமயத்திலிருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் வேறு ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் நம்முடைய சமயத்தை விட்டு போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் வழிபட்ட தெய்வங்களை அல்லது வழிபடக்கூடிய தெய்வங்களை எல்லாம் இழிவாக பேசுவதை நாம் பார்க்க முடியும். கல் என்பார்கள், மரம் என்பார்கள், எழுதி வைத்த சித்திரம் என்பார்கள், சாத்தான், பேய், பூதம், பிசாஸ் என்றெல்லாம் கூட பரிகசிப்பார்கள். இதெல்லாம் நாம் பார்க்க முடியும். ஏன் நீங்களே கூட இந்த சொற்களை கேட்டிருக்க முடியும், அனுபவித்திருக்கக்கூடும், வருந்தி இருக்கக்கூடும். இதெல்லாம் எதனால் வருகின்றது என்றால், கடவுள் ஒருவரே என்ற அந்த ஓரிரை கோட்பாட்டில் அவர்கள் நிலைத்திருப்பதற்காக அவர்களுக்கு சொல்லப்பட்டதை கொண்டு அவர்கள் மற்றவர்களை எல்லாம் பரிகாசம் செய்வதை பார்க்க முடியும். நமக்கு சொல்லப்படவில்லையான்னா நமக்கும் சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமான் தான் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம இன்னும் பெரியவர்கள் அழகாக நேர்த்தியாக செப்பனிட்டு இருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? ஓரிரை கோட்பாட்டை மற்றவர்களும் நாமும் பின்பற்றுவதற்கு ஒரு அடிப்படையான வேறுபாடு உண்டு. அவர்கள் தான் வழிபடக்கூடிய கடவுளை தவிர மற்ற தெய்வங்கள் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என்று வாதிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும். ஆனால் நம்முடைய பெரியவர்கள் நம்மை எப்படி பக்குவப்படுத்தியிருக்கின்றார்கள் தெரியுமா? அழகாக நாம் வழிபடக்கூடிய தெய்வமே எல்லா தெய்வமாக இருக்கின்றார் என்று பக்குவப்படுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? நான் கும்பிடுற சாமியை தவிர வேற எந்த சாமியுமே கிடையாது அப்படின்னு ஓரிரை கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிறவங்க ஒரு சாரார். நான் வணங்கக்கூடிய தெய்வம் ஒன்றே உண்மையானது, இந்த உலகத்தில் எங்கு யார் எப்படி எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் நான் கும்பிடுற சாமியைத்தான் அவங்க அந்த மாதிரி வழிபடுறாங்க. புரியுதா? புரியலைங்களா? நான் கும்பிடுற சாமியைத்தான் அவங்க அந்தந்த பெயரில் அந்தந்த ரூபத்தில் வழிபடுகின்றார்கள். இதுதான் இந்த ஓரிரை கோட்பாட்டினுடைய ஒரு உன்னதமான நிலை. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கின்றேன், ஓரிரை கோட்பாடு என்பது
தான் வழிபடக்கூடிய தெய்வத்தை தவிர மீதி தெய்வங்கள் எல்லாம் இல்லை என்று மறுதலிப்பதோ வாதிடுவதோ புறக்கணிப்பதோ கிடையாது. தான் வழிபடக்கூடிய தெய்வமே எல்லாமாகவும் இருக்கின்றார் என்று முழுமையாக அசைக்க முடியாமல் நம்புவது. அப்படிதான் இந்த திருவாசகம், தேவாரம் உள்ளிட்ட பதிகங்களில் ஒவ்வொரு வரியிலும் நாம் பார்க்கின்ற பொழுது எல்லாமாகவும் சிவமே இருக்கின்றார். எல்லாம் சிவம் என்ன நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் அவரே இருக்கின்றார். அவரை தவிர இங்கு வேறு ஒன்றும் இல்லை. ஒன்றும் நீ அல்லை, அன்றி ஒன்றும் இல்லை, யார் உன்னை அறியகிற்பாரே. பிழைத்தவை அல்லையாய் நிற்கும். இந்த வரிகள் எல்லாம் சொல்லி 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 சிந்தித்து சிந்தித்து இன்புறத்தக்க வரிகள் திருவாசகத்தில். பிழைத்தவை அல்லையாய் நிற்கும். எத்தனே இந்த உலகத்தில் நீ இல்லாத உயிர் எதுவுமே எனக்கு தெரியவே இல்லையே. நீ இல்லாத தப்பிச்சு போன உயிர்கள் ஒன்றுமே பிழைத்தவை அல்லையாய் நிற்கும். நீ இல்லாமல் இங்கு தப்பிச்சு போன உயிர் எதுவுமே கிடையாது. எல்லா உயிருக்கும் உள்ளா நீயே இருக்க. அப்படி சொல்லி உன்னதமான ஒரு உயர்ந்த ஓரிரை கோட்பாட்டை நமக்கெல்லாம் போதித்திருக்கின்றார். எனவே தான் நாம் சிவாலயத்தில் எத்தனையோ தெய்வங்களை எல்லாம் வைப்பதற்கு கூட தைரியம் உடையவங்களா ஆயிட்டோம். ஆனால் பழமையான சிவாலயங்களில் சிவலிங்க திருமேனி, நந்தியம்பெருமானுடைய திருமேனி தவிர வேற எதுவுமே இருக்காது, இருக்கக்கூடாது. ரொம்ப பழமையான சிவாலயங்கள், ஆதியில் உருவாக்கப்பட்ட சிவாலயங்களில் சிவலிங்க திருமேனி, நந்தியம்பெருமான் ரெண்டு தவிர வேற எந்த தெய்வத்துக்கும் உருவமே வைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த சிவலிங்க திருமேனியே சக்தியும் சிவமாக இருக்குது. அந்த சிவலிங்க திருமேனியே பிரம்மா விஷ்ணு ருத்ரனா இருக்குது. அந்த சிவலிங்க திருமேனியில் எல்லா தெய்வங்கள் எல்லா தேவர்களும் அடக்கம். 33 கோடி தேவர்கள், 48,000 இருடிகள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், வித்யாதரர்கள், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன், பராசக்தி, விநாயக பெருமான், முருகப்பெருமான், அத்தனை பேருமே சிவலிங்கத்தில் அடக்கும். நீங்கள் சிவலிங்கத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா எல்லா சாமிக்கும் அபிஷேகம் பண்ண மாதிரி. சிவலிங்கத்துக்கு மேலே ஒரே ஒரு வில்வம் வச்சுட்டிங்கன்னா எல்லா தெய்வத்துக்கும் அர்ச்சனை பண்ண மாதிரி. சிவலிங்க திருமேனிக்கு ஏதாவது ஒரு பூவோ பழமோ காயோ நெய்வேத்தியம் பண்ணிட்டீங்கன்னா அத்துணை ஜீவராசிகளுக்கும் அந்த நெய்வேத்தியம் போய் சேரும். அதனை உணர்ந்த பெரியவர்கள் தான் ஆதியில் சிவாலயத்தை நிறுவிய பெரியவர்கள். கருவறையில் சிவலிங்க திருமேனி, வெளியே நந்தி. அந்த நந்தி உயிரை குறிக்கக்கூடியது, அதாவது நம்முடைய ஆன்மாவை குறிக்கக்கூடியது. அந்த ஆன்மா எப்பொழுதும் ஆண்டவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆண்டவன் ஒன்றாக இருக்கின்றான், அனைத்தையும் உள்ளடக்கியவனாக இருக்கின்றான், அனைத்தும் வந்து சேரக்கூடிய இடமாக இருக்கின்றான். பிற்காலங்களில் தான் அரசாட்சிகள் விரிவு பெற, கலை இலக்கியங்கள் எல்லாம் வளர வளர, சிற்பக்கலைகள் எல்லாம் வளர, மன்னர்கள் ஆர்வமாக கோயில்களை அமைக்கும் போது நிறைய கலைநயமான சிற்பங்களை எல்லாம் அமைத்தார்கள். சந்நிதிகள் வேறு வேறு சந்நிதிகள் அமைத்தார்கள். ஆட்சியாளர்கள் அவரவர்களுடைய பெருமைக்கும் புகழுக்கும் தக்கவாறு அவரவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சந்நிதியை அமைத்தார்கள். கோயில்கள் விரிவுபட்டன. ஆனால் சிவாலயம்னா இந்த ரெண்டு தான். எது ரெண்டு தான்? சிவலிங்கம், நந்தியம்பெருமான். இது தவிர வேற எந்த மூர்த்திகளும் கூட சிவாலயத்தில் இருக்கக்கூடாது, இருக்காது. பழமையான சிவாலயங்கள், ரொம்ப பழமையான சிவாலயங்கள் இருக்காது. ஏன்னா சிவாலயம் என்பது ஒரு தத்துவ களஞ்சியம், ஒரு பல்கலைக்கழகம்னு நம்ம ஒன்று சொன்னல, எல்லா விதமான தத்துவங்களுடைய ஊற்று. சிவாலயத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லா தத்துவங்களையும் நீங்கள் பார்க்க முடியும், உணர முடியும். ஏன்னா எல்லாமாக அவரே இருப்பதனால். எனவே பொது நீக்கி தனை நினைய வல்லார்க்கு என்றும் என்ற அப்பர் சுவாமியினுடைய வரிகளை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து சிவபெருமானை 10ஓடு 1 11ஆக தெய்வமாக எண்ணாமல், இப்போ நம்ம வழக்கமாக சமுதாயத்தில் பார்க்க முடியுதில்ல, திங்கக்கிழமைக்கு ஒரு சாமி, செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு கோயில், புதன்கிழமைக்கு ஒரு கோயில், வியாழக்கிழமைக்கு ஒரு கோயில், வெள்ளிக்கிழமைக்கு ஒரு கோயில், சனிக்கிழமைக்கு ஒரு கோயில், ரெஸ்ட் இருந்தது ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் விடக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு கோயில் ராகு கால பூசை, திங்கக்கிழமை இந்த சாமிக்கு இந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் நல்லது, செவ்வாய்க்கிழமை இந்த தெய்வத்திற்கு இந்த பூச்சூடி இந்த நைவேத்தியம் வைத்து இப்படி விளக்கேற்றி இதை படித்தால் இந்த மந்திரத்தை சொன்னால் நல்லது, புதன்கிழமை இந்த கோயிலில் இப்படி இதை வைத்து இதை சொல்லி இதை செய்தால் நன்மை, வியாழக்கிழமை இந்த கோயிலில், இப்போ நிறைய பாபா கோயிலெல்லாம் நம்ம பார்க்க முடியும், வியாழக்கிழமை நாட்களில் போய் சாய்பாபாவுக்கு இதை செய்தால் நல்லது. இப்படி நம்பிக்கைகள் எண்ணற்றவையாக வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சிவபெருமானை இப்படி அடைக்க முடியுமா? இந்த நாளுக்கு இந்த நேரத்துக்கு இப்போ மட்டுமே வழிபடக்கூடியவர் நம்ம சொல்ல முடியுமா?
நம்ம தமிழ் மரபில் பாருங்கள், ஐந்திணை கடவுளர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். முருகப்பெருமான், திருமால், அப்புறம் சொல்லுங்க, இந்திரன், வருணன், கொற்றவை, ஐந்திணை கடவுளர்களை தொல்காப்பியம் சொல்லுது. இதில் ஏன் சிவபெருமான்னு சொல்லலை தெரியுமா? இப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட திணைக்கு உண்டானவராக சிவபெருமானை சுருக்க விருப்பமில்லை தொல்காப்பியருக்கு. அவர் எல்லாமுமானவர். அவர் போய் மலைக்கு மட்டும் கடவுள்னு சொல்ல முடியுமா? காட்டுக்கு மட்டும் அவர் கடவுள்னு சொல்ல முடியுமா? வயல்வெளிகள் ஊருக்கு மட்டும் இவர் கடவுள்னு சொல்ல முடியுமா? இந்த மொழிக்கு மட்டும் கடவுள்னு சொல்ல முடியுமா? இந்த இனத்துக்கு மட்டும் இவர் கடவுள்னு சொல்ல முடியுமா? அவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் தான் கடவுள். கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும், கடலோரம் கரையோரம் இறைக்காக காத்திருக்கக்கூடிய நாரைக்கும் படியிழக்கக்கூடியவர் பரமன். அப்படிப்பட்ட பரமனை சுருக்குவதற்கு பெரியவர்கள் விரும்ப மாட்டார்கள். நமக்கெல்லாம் ஒரு விஷயம் நல்லா தெரியும், சிவபெருமானுடைய படங்களை வீட்டில் வச்சு வழிபட மாட்டாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? மற்ற சாமிக்கெல்லாம் பூசாரியில் படம் வச்சுருப்பாங்க. இப்போ நாம் வலியுறுத்தி சொல்கிறது சிவபெருமானுக்கு ஒரு படம் வச்சு வழிபடுங்கன்னு சொல்லி, அது ஒரு நோக்கத்துக்காக. ஏன் பெரியவங்க சிவபெருமானுடைய படத்தை வைத்து வழிபடக்கூடாதுன்னு சொன்னாங்க? சிவபெருமானை வைத்து வழிபட்டால் கஷ்டம் வரும். அவர் சுடலை ஆண்டி, அவர் சாம்பலை பூசி இருக்கக்கூடியவர், அவர் பாம்பெல்லாம் ஆபரணமாக அணிஞ்சிருக்கக்கூடியவர், அவர் புலித்தோலை அணிந்திருக்கக்கூடியவர், அவர் எருது மேலே ஏறி வரக்கூடியவர், கையில் சூளமெல்லாம் வச்சிருக்கிறார் பாரு, மண்டவோடெல்லாம் வச்சிருக்கிறார் பாரு. அதனால் அவர் வீட்டில் வச்சு வழிபட்டா சண்டை வரும், பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், வறுமை வரும். அப்படி தானே? அப்படி சொன்னாதான் நம்ம வைக்க மாட்டோம். ஆனால் உண்மையான நோக்கம் என்ன? சிவபெருமானுடைய படத்தை ஏன் வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது? பெரியோர்கள் சிவபெருமானை வெறுமனே ஒரு வரையப்பட்ட ஓவியமாக சுருக்குவதற்கு முயற்சி செய்யவில்லை. சாதாரணமாக நம்முடைய கற்பனையில் வரைந்த ஒரு உருவத்தை இறைவனாக பாவிப்பதற்கு பெரியோர்கள் விரும்பவில்லை. நம்முடைய கற்பனையெல்லாம் கடந்த கடவுளாக இருக்கக்கூடியவரை உன்னுள் தேடு, கோயிலுக்கு போய் வழிபடு, கோயிலில் போய் சாமி வழிபடு. அவருக்கு நீயாக ஒரு உருவத்தை எல்லாம், இப்போ பாருங்கள், புதுசு புதுசாக ஒரு தெய்வங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கும், புது புது விதங்களில். இப்படி இந்த தெய்வம் இங்கே தான் இருக்குது, இந்த சாமி இப்படி தான் இருக்குது. ஒரு மரத்தடியில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பழமையான விநாயகர் திருமேனி ஒன்று இருந்தது. அந்த மரத்தினுடைய கிளை உடைந்து ஒரு கை உடைஞ்சு போச்சு. விநாயகருக்கு எத்தனை கை? 5 கை தானே? 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தி நிலம்பிறை, போலும் ஈற்றனை. ஒரு கை உடஞ்சி போச்சு. உடஞ்ச கையை எடுத்து தூக்கி போட்டு ஒருத்தர் வந்தார், தினமும் பூஜை பண்ணார். 4 கையோடு இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் உலகத்திலே இங்கே மட்டும்தான் இருக்கிறார். உடனே அங்கே எல்லாரும் கூட்டமாக போனாங்க. என்னமோ அதிசயமாக சொல்கிறாங்களே இந்த இடத்துல, ஒரு கை உடஞ்சி போச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு கை உடஞ்சி போச்சு. வித்தியாசமாக ஏதாவது ஒன்று இருந்தால் உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அங்கே ஓடி போய் வழிபடுவாங்க. ஒரு கை இல்லை, எதனால் இல்லை? நாம் செய்த சிலை தான், நம்மை போல ஒரு சிற்பி செய்த சிலை தானே. வித்தியாசமாக எதையாவது ஒன்று செய்து வைத்து விட்டு இது எங்குமே இல்லை. ஒரு கை இப்படி நீளமாக 10 அடிக்கு வச்சுட்டு, இந்த 10 அடி இருக்கிற சாமி, கை நீளமாக இருக்கிற சாமி எங்குமே இல்லை. ஒரு சிலையை உயரமாக செஞ்சு வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு உயரமான சாமி சிலை எங்குமே இல்லை. இப்படியாக நம்முடைய நம்பிக்கையெல்லாம் என்ன ஆயிடுச்சு? குறுகி கொண்டே ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே தெய்வத்தை நாம் அடைச்சிட்ருக்குறோம் இந்த காலத்தில் கூட. உண்மைதானே? ஒத்துக்கிறீங்க தானே? அதனால் பெரியவர்கள் என்ன சொன்னாங்க? சிவபெருமான் தனிப்பெரும் கடவுள், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பேராற்றல் படைத்தவர். நம்முடைய கற்பனையால் அவரை ஒருபோதும் முழுமையாக உணர்ந்து கொள்ளவே முடியாது. எனவே நாம் வரைந்து வைத்த, நாம் செய்து வைத்த சிற்பங்களை எல்லாம் அவரவர்களுடைய கற்பனைக்கெல்லாம் ஒன்று செய்து வைத்துக்க கூடாது. அப்படின்றதுனால வீட்டில் சிவபெருமானுடைய படத்தை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ புரியுதா காரணம்? அப்போ சிவபெருமானை வழிபடணும், கோயிலுக்கு போகணும். வீட்டில் எப்படி விளக்கேற்றி வழிபடலாம்? வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாம். அல்லது குருமார்களிடத்தில் தீக்கை வாங்கி சிவலிங்க திருமேனியை வைத்து கூட அபிஷேகம் செய்து வழிபடலாம். இல்லை, என்னுடைய சாமிக்கு நான் வழிபாடு செய்வதற்கு இடையில் யார் தீட்சை கொடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றிடுச்சுன்னா அந்த நிமிஷத்துலேருந்தே நீங்களும் சிவலிங்கத்துக்கு வழிபாடு செய்யலாம். என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய தாய் தந்தையை வழிபாடு செய்வதற்கு நான் யார்கிட்ட போய் உரிமை கேட்கணும், தீக்கை கேட்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள ஆழமாக வந்துருச்சுன்னா, ரொம்ப உருக்கமான ஒரு பக்தி வந்துருச்சுன்னா, உயிரோட்டமாக அந்த சிவலிங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வெறும் கல் இல்லை, வெறும் உலோகம் இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த நிமிஷத்துலேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு அதுதான் தீட்சையே. அந்த சிவலிங்கத்தில் இறைவன் இருக்கின்றார் நீங்கள் நம்புறது நொடிதான் தீட்சை. அந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் உபதேசமும் வாங்க வேண்டாம், தீட்சையும் வாங்க வேண்டாம்,
நீங்கள் உடனே அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செஞ்சு உருக்கமாக வழிபாடு செய்யலாம். இல்லை எனக்கு இன்னும் அந்தளவு பக்குவம் இல்லை, அந்தளவுக்கு எனக்கு பக்தி இல்லைன்னா தக்க குருவை அணுகி, எத்தனையோ குருமகா சன்னிதானங்கள் ஆதீன கர்த்தர்களெல்லாம் இருக்கிறாங்க. இந்த தமிழ் மண்ணில் எத்தனையோ குருமார்கள் சைவத்தை நாளும் போதிக்கக்கூடிய மடாதிபதிகள் குருமார்கள் இருக்கிறாங்க. அவங்கள போய் அணுகி அவர்களிடத்தில் தீக்கை பெற்று உபதேசம் பெற்று நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒழுக்க முறையோடு நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற முறைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு முறையாக வழிபாடு செய்யலாம். எனவே அதனை உணர்ந்துதான் பெரியோர்கள் இப்படி வரையப்பட்ட காகிதங்களை, படங்களை எல்லாம் வைத்து இவர்கள் அதிலேயே இறைவனை சுருக்கி விடுகின்றார்கள் என்பதனால் சாமி படமெல்லாம் சிவபெருமானுடைய படத்தை எல்லாம் வீட்டில் வைக்காதீங்கன்னு சொன்னாங்களே ஒழிய சிவபெருமானை வைத்தா கஷ்டம் வரும் அப்படின்றதுக்காக இல்லை. ஏன் தெரியுமா? கஷ்டம் அவர் கொடுக்கறதில்ல, சந்தோஷத்தையும் அவர் கொடுக்கறதில்ல. ஆனால் அவர் தான் எல்லாம் கொடுக்குறார். எதையும் அவர் கொடுக்கறதில்ல, ஆனால் எல்லாமும் அவர் தான் கொடுக்குறார். கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கா? எதையுமே அவர் கொடுக்கறதில்லன்றதுக்கு பொருள் என்ன தெரியுமா? அவருடைய விருப்பத்திற்கு எதையும் கொடுக்கறதில்ல. இவர் போன வாரம் கோயிலுக்கு வந்திருந்தார், இவருக்கு கொஞ்சம் அருள் சேர்த்து கொடுக்கலாம். இவர் பிரதோஷத்துக்கு 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அருள் கொடுப்போம். அவங்க போன வாரம் சாமிக்கு வேள்வி செய்தாங்க, அவங்களுக்கு அதிகமாக அருள் கொடுப்போம். திருப்பணிக்கு இவங்க நன்கொடை கொடுத்தாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக அருள் கொடுப்போம்னா சாமி கொடுப்பார். அவரவர் செய்த வினைக்கு தக்கவாறு விருப்பு வெறுப்பில்லாமல், வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல், அப்படி துலாக்கோல்ல ஒரு கிலோ எடை உள்ள நிறை உள்ள பொருளை வைத்தா அதற்கு சமமான நிறை வரும்போது தான் அந்த முள் வந்து நிற்கும். யாராக இருந்தாலும் அதுபோல இறைவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த துலாக்கோலானது சரியான எடையை காட்டக்கூடியது. எப்பேற்பட்டவனுக்கும் சரியான எடையை காட்டக்கூடியது. அதனால் அவரவர் செய்த வினைக்கு தக்கவாறு அவர் இன்ப துன்பங்களை வழங்குகின்றார் என்பதனால் நான் முதல்ல என்ன சொன்னேன்? அவர் எதுவுமே கொடுக்கறதில்லன்னு சொன்னேன். ரெண்டாவது, அவர் தான் எல்லாமே கொடுக்குறாருன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? அவர் வினைக்கு தக்கவாறு மட்டுமே, அவன் யாராக இருந்தாலும் வினைக்கு தக்கவாறு மட்டுமே வினைக்குண்டான பயனை கொடுக்கக்கூடியவன்றதுனால அவர் தான் எல்லாம் கொடுக்குறாருன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய எண்ணங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்களை சரி செய்து கொண்டோம்னா நம்முடைய சொல் சரியாகும். நம்முடைய சொல் சரியானதுன்னா நம்முடைய சிந்தனை சரியாகும், செயல்கள் சரியாகும். நம்முடைய செயல்கள் சரியானதாக அமைஞ்சதுன்னா அந்த செயலுக்கு உண்டான விளைவு சரியானதாக இருக்கும். அந்த விளைவு சரியானதாக இருந்ததென்றால் அந்த விளைவிற்குண்டான பயனையும் ஈசன் சரியாகவே கொடுப்பார்.